தன்மானத்தை விட்டு எனக்கு இங்கே இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை மச்சான். என் மேலே திருட்டு பழி போட்டிங்களே, திருடினது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு வந்து இப்போ பழனிவேல் கேட்குற மாதிரி ஒரு அதிரடியான சம்பவம் நடந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து 9வது படிக்கும் போது தன்னுடைய அக்கா கூட ஓடி வந்தவர் பழனிவேல். ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடே கதின்னு இருக்காரு. அங்கே அவருக்கு போனால் அவருக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்கும். அவர் அண்ணன் தம்பிங்கெல்லாம் வந்து அவர் அண்ணனுங்கெல்லாம் வந்து அவரை நல்லா பார்த்துப்பாங்க, கையில் காசு எக்கச்சக்கமாக கொடுப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு 10 ரூபா காசுக்கு வந்து கூட வந்து வழி இல்லாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாம் பாசத்துக்காக பண்ணிக்கிட்டு இருந்தால் அவர் அவமானப்படுத்திட்டு இருக்காரு பாண்டியன். இந்த சமயத்தில் ஆனால் அவரை யூஸ் பண்ணிட்டு அவரை மொத்தமாக இந்த இடத்த விட்டு காலி பண்ணணுங்கிற மாதிரி விஷயத்தை இப்போ தங்கமயிலும் குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கமயிலுடைய அப்பாவுமே கம்ப்ளீட்டாக வந்து திருட்டுத்தனங்களும் பொய்களும் தான் வந்து மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு உழைப்பை கூட போடாமல் திருடுறது சரி நியாயப்படுத்துகிற அப்பாவும் அம்மாவுமா இருக்காங்க. அதில் வந்து மறைக்க வேற தங்கமயில் செய்கிறாங்க. இதில் ஆனால் வந்து பழனிவேலை பார்த்தா பழனிவேலை அந்த இடத்த விட்டு காலி பண்ண வைக்கணும் அப்படின்னு அவர் வந்து அந்த கல்லால் உட்காந்து அவங்களுக்கு கோவம் வருது. ஸோ இப்போ இதுக்கெல்லாத்துக்கு இடையில சரவணன் ஒரு முடிவு பண்ணுறாரு. என்ன அப்படின்னா வந்து தங்கமயில் கிட்டக்க நான் முடிவு பண்ணிட்டேன், உங்கள் அப்பா தான் பணம் திருநாங்க அதை நான் சொல்ல போகிறேன், மற்ற எல்லா விஷயத்தையும் என்னால் பொறுத்துக்க முடியும், ஆனால் எங்கள் மாமாவை ரொம்ப அவமானப்படுத்துகிறாரு அப்பா, அவர் தான் திருநாருன்னு நினச்சேன், அதை நினச்சா என்னால் ஏற்றுக்க முடியல. அந்த மனுஷன் பாவம் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு, எங்கள் அம்மாவுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க. ஆனாலும் வந்து அப்படியே வந்து திருன்னு தங்கமயில் முழிச்சு இல்லை எங்கள் அப்பா இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டாரு நான் சொல்லிடுறேன் அப்படி இப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் தான் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கே இப்போ பழனிவேலுடைய மாமனாரும் மாமியாரும் அவங்கெல்லாம் கிளம்பி வந்து, அதாவது சுகன்யாவோட அம்மா அப்பா கிளம்பி வந்து அவங்க சீரெல்லாம் கொடுத்து அப்படியே வந்து என்ன இருந்தாலும் வந்து உங்களுக்கு சீர் கொடுக்காம எப்படி மாப்பிள்ளை, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை, நீங்களும் என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அப்படின்னா வந்து பழனிவேல்கிட்ட சீரெல்லாம் கொடுக்க பழனிவேலுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது. அவருக்கு வந்து ஏன்னா அவர் இதெல்லாம் எதிர்பார்க்கல, கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறத அவர் யோசிக்காமல் இருந்தபோது அவருக்கு இதெல்லாம் நடக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. சுகன்யாவுக்கும் இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது, எங்கள் அம்மா அப்பா வந்து ஃபங்க்ஷனுக்கு கூட கூப்பிடாமல் இருந்தீங்கல்ல, இப்போ பார்த்தீங்களா எப்படி அவங்க வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை செஞ்சுட்டு போகிறாங்க, மாப்பிள்ளை நீங்கன்னு காமிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வசனத்தெல்லாம் அவங்க பேச ஆரம்பிக்க. இதை பார்த்து ராஜி ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து இப்போ இவங்களுக்குமே வந்து கோமதியுமே கண்கலகி போய் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு வந்து கேட்டால், இல்லை எனக்கு யாரும் வருவாங்க அப்படின்னு தோணலை, வரமாட்டாங்கன்னு தெரியும், இருந்தாலும் மனத்தில் ஒரு மூளையில் ஒரு நப்பாசை அப்படின்னு ராஜி சொல்ல, இதே நப்பாசையோட தாண்டி நானும் 30 வருஷமாக இருக்கேன், 30 வருஷமாக வருவாங்க யாராச்சும் என்னையும் மதித்து சேர்த்துப்பாங்கன்னு நினச்சா அதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் இப்போ பழனிவேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை பார்த்து ஏன் எங்கள் அக்கா வருத்தப்படணும் அப்படின்ட்டு டக்குன்னு கிளம்பி இவரே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அது 2 பேருக்கும் கொடுக்குறாரு, கோமதிக்கும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து இவங்களுக்கும் கொடுக்குறாரு ராஜிக்கும். என்ன அப்படின்னா வந்து இதான் என்னால் முடிஞ்ச சீர் அப்படின்னு ட்ரெஸ்ஸை கொடுக்க அவங்க அப்படியே சந்தோஷமாகி கோமதி கட்டி எல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அப்படியே வந்து அசந்து போய் நெகிழ்ந்து போடாரு பாண்டியன். ஆனாலும் வந்து அந்த சில பேருக்கு இதெல்லாம் வாயில தான் சனி அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து பாண்டியன் பண்ணுறாரு. எல்லாரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவர் கொடுத்ததை நினச்சி சந்தோஷப்பட்டு என் தம்பி வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸுன்னு அப்படியே கோமதி சின்ன குழந்தையாட்டம் துள்ளி குதிச்சு வந்து அந்த சாரியை போட்டு வந்து காமிக்க, இந்த பக்கம் வந்து எங்கள் சித்தப்பா வாங்கி கொடுத்தது அப்படின்னு வந்து ராஜியும் வந்து கொடுக்க, அதுக்கப்புறம் வந்து போட்டுட்டு வான்னு கதிர்கிட்ட சொல்ல, பாண்டியன்ட்ட வந்து அவங்க போடுற வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான் நீங்கள் அவன் வாங்கி கொடுத்ததை வச்சு தான் நாளைக்கு வந்து கோயிலுக்கு வரணும், நம்ம குடும்பமாக கோயிலுக்கு போகிறோம் அப்படின்லாம் பேசுகிறத பார்த்து ஒரே பூரிப்போட சந்தோஷமாக இருக்கார் பழனிவேல். ஆனால் ஆக்சுவலாக பழனிவேல் இதுக்கான பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து அவருடைய நகையை வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவர் வந்து கையில் இருந்த ஏதோ ஒரு பிரேஸ்லெட்டோ இல்லை அவங்க ஏதாவது கொடுத்ததை கொண்டு போய் வச்சு அதுலேருந்து இதெல்லாம் வந்து பண்ணலாம்னு நினச்சி பண்ண, அது சுகன்யாவுக்கு ஏற்கனவே கடுப்பாக இருக்கு. ஆனால் இதுக்கு நடுவில் சாப்பிட எல்லாரும் உட்காந்துருக்கும் பொழுது பாண்டியன், ஏண்டா பழனி அப்புறம் நம்ம கடை நீ சரியான ஆள்றா, பலைக்கில்லட்றா நீ அப்படின்னா, ஏன் மச்சான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என் கடையில் என் கல்லாவில் வந்து பணத்தை தூக்கி திருடி அதை வச்சு உங்கள் அக்காவுக்கும் அப்புறம் வந்து உன் பிள்ளைக்கும் வந்து ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து கடைசியில் நல்ல பேர் வாங்கி எல்லாரும் ஒன்று ஆஹா ஓகோன்னு கொண்டாடுற மாதிரி வச்சிட்டல, திருட்டு காசில் வாங்கி கொடுத்துருக்கேடா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக வந்து பாண்டியன் கேட்ட உடனே முகமே மாறி போயிடுது பழனிக்கு. அப்படியே அப்செட் ஆகி அவர் அப்படியே வந்து உட்காந்துருக்கும் பொழுதே வந்து இப்போ வந்து என்னடா இதுக்குண்டா கோச்சிக்கிற, சிரிச்சு பரவாயில்ல விட, நம்ம கடை காசு நமக்கு தானே வருது, எப்படியும் என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி கொடுத்துருப்பேன், அதுக்கு பதிலாக வந்து நீ வந்து தம்பின்னு சொல்லிட்டு வந்து வாங்கி கொடுத்துருக்க, அவ்வளோதானே இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு அவர் எரிஞ்சு போக இவர் முகமே மாறுறத ஒரு பக்கம் பார்க்குறாரு சரவணன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பக்கம் இருந்து சுகன்யா வந்து அதை பார்த்து முறைச்சிட்டு, இந்த அவமானம் இந்த அசிங்கம் இதெல்லாம் உனக்கு தேவையாப்பா, வெட்கம் மானம் சூடு சொன்னலாம் உனக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்வையிலே கண்ணிலே எரிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த பாண்டியன் இப்படி நடந்துக்கிட்டது சரவணனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க திரும்பி இப்படி தங்கமயிலை பார்த்து முறைக்க, தங்கமயில் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயோ ஒரு ஆக்ஷனை கொடுப்பாங்கல்ல, அந்த ஆக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இப்போ கட்டுப்பாயிட்டு எல்லா பிரச்சனையும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிள்ளை தான் அப்படின்ட்டு வந்து டக்குன்னு வந்து மாமா அப்பா அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து சரவணன் கூப்பிடும் பொழுதே வந்து டபக்குன்னு வந்து கையில் இருந்த ஜாமான் ஒன்று கீழே போட்டுடுறாங்க தங்கமயில். பாத்திரத்தை ஒன்று கீழே போட அது சத்தத்தை பார்த்து ஐயோ என்ன சாம்பாரை கொட்டி விட்ட அப்படின்னு எல்லாரும் அந்த பக்கம் திரும்பிடுறாங்க. சரவணன் பேச வந்ததை சொல்ல முடியாமல் போயிடுது.
இந்த சமயத்தில் சரவணா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வேகமாக கோவமாக அப்படி திரும்பி பார்த்தா பழனிவேல் மாடிக்கு போயிடுறாரு. மாடிக்கு போய் கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே வந்து மாடியில் நின்றுட்டு இருக்க. ஏன் மாமா கோவமாக இருக்க, வருத்தப்படாதீங்க மாமா, வருத்தப்படாதீங்க மாமா, அப்பா ஏதோ தெரியாமல் இப்படி தான் பேசுவார்ல, அவரை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சரவணன் பேச, அவர் பேசினதெல்லாம் கூட இல்லை, இத்தனை வருஷமாக கூட இருந்து அவர் என்னை புரிஞ்சுக்கல. நான் அந்த மாதிரி சும்மா ஏதோ பணத்தை கொஞ்சம் எடுப்பேன் தான், நான் எடுக்க மாட்டேன்லாம் சொல்லலை. ஆனால் எடுத்தேன்னு திருப்பி கேட்கும் போது அசடு ஒழிஞ்சு ஒத்துக்க போகிறேன். அவர் இத்தனை தடவை சொல்லும் போதும் அதே மாதிரி எங்கள் அக்காவுக்கு நான் ஒரு விஷயத்த பண்ணுறதுக்காக நகையை கொண்டு போய் அடகு வச்சு நான் போய் செய்கிறேன். ஆனால் என் பாசத்தை கூட அவர் புரிஞ்சுக்காமல் அவர் திருப்பி என் காசு திருடி எனக்கே கொடுக்குறியாடாங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னால் அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு பேசும்பொழுதே வந்து எனக்கு புரியுது மாமா, எனக்கு புரியுது மாமா, என்னால் என் மனசில் அத்தனை வலி இருக்கு மாமா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த தங்கமயிலும் அவங்க அப்பாவும் தான். அப்படின்னா எதுக்கு மச்சான், எதுக்குடா மாப்பிள்ள அவங்கள போய் திருப்பி திருப்பி இழுத்துட்டு இருக்க அப்படின்னா, மாமா நிஜமா மாமா திருடினதே அந்த தான், நான் அதை பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு வேக வேகமாக கிளம்பி அப்படியே வந்து கீழே வர பழனிவேல் வேணாண்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு திரும்பி இந்த பக்கம் வந்து இவர் சரவணனே வந்து இவரை கூப்பிட்றாரு, பாண்டியனை கூப்பிட்றாரு. பாண்டியனை கூப்பிடும் போது, என்னடா இந்த திருட்டு பயலுக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்கியா நீ, நான் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னா அவன் கோச்சு பண்ணாமா, நான் என்ன உங்களை திட்டமாக தானே அவனையும் திட்டுறேன், நான் அவனை ஒரு மாதிரி உங்களை ஒரு மாதிரியா நடத்துகிறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே கடுப்பாய் இது நாள் வரைக்கும் சேர்த்து வச்சு இந்த கோபத்தெல்லாம் சேர்த்து வச்சு பழனிவேல், ஆமாம் அப்படி தான் நடத்துறீங்க, மற்றவங்கள ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி தான் நடத்துறீங்க, 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது எனக்கு எந்த விவரமும் இல்லாமல் கிளம்பி ஓடி வந்துட்டேன், எங்கள் அக்கா கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு, அப்போ இருந்து உங்களுக்கு உதவியாக இருக்கேன், பணத்தை திருடுவனா மாட்டனா அப்படிங்கிற ஒரு யோசனை கூட உங்களுக்கு வேணாம், அந்த பணத்தை திருடினது யார் அப்படின்னு கேட்டால் சரவணனுக்கு தெரியும், சரவணனை சொல்லுங்கள் அப்படின்னு சரவணனை சொல்கிறேன், நான் தான் வேணான் இருக்கேன் அப்படின்னா வந்து யாரா என்னடா என்னடா சொல்கிறான் இவன் அப்படிங்கும்போது தங்கமயில பக்கம் கதவு கிட்ட முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை திருடதே உங்கள் மருமகளும் உங்கள் சம்மந்தியும் தான் அப்படிங்கிற வார்த்தையை திருப்பி சத்தமாகவே பழனிவேல் சொல்லிடுறாரு. ஏன் அக்காவுக்கு வாங்கி தரணும், என் பிள்ளைக்கு வாங்கி தரணும்னு என் கையில் இந்த நகையை அடகு வச்சு அதுங்களுக்காக நான் வந்து ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சி நான் செஞ்சால் ஈஸியாக ஒரே வார்த்தையில் என் கடலா பணத்தை எடுத்து எனக்கே கொடுக்குறியாடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போகிறீங்க நக்கலாம். அதை செய்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமா, என்னால் அது தாங்கிக்க முடியல மச்சான், ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் தாங்கிட்டு பொறுமையாக இருந்திருக்கேன், கல்யாணம் ஆகிடுச்சு, என் கையில் 10 ரூபா காசு கிடையாது, சரவணனை மட்டும் என்ன என் நிலமை தான் சரவணன் நிலைமை, முன்னாடி ஏன் செந்தில் இந்த வீட்டை விட்டு போனான்னு நினைக்கிறீங்க, அவன் போனது காரணமும் அதுதான், பிள்ளைங்களுக்கு அவங்களுக்குன்னு செலவுக்கு காசை 10 ரூபாயை கொடுக்கறதில்ல, அவங்கவுங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க ஒய்ஃபுக்கு ஒன்று வாங்கி தருவாங்கன்னு ஆசைப்படுவாங்கன்னா அதுக்கு 1000 குறை, நான் ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன் கதிர்ராஜி கடைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன், அதுக்கு மற்றவங்க எல்லாரும் அவங்களால முடிஞ்சு வாங்கினாங்க, என்னால் எதையும் வாங்க முடியல, சரவணன் மளிகை ஜாமான் அவனே கொண்டு போய் கொடுத்துட்டான், இப்படி எல்லா இடத்துலையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நான் நின்றுட்டு இருக்கேன், போதும் மச்சான் போதும், இதோடு நான் கிளம்புறேன், நான் இங்கே இருக்கல, நான் எங்கள் அப்பா எங்கள் அண்ணனுங்க 2 பேரும் கூப்பிட்டே இருக்காங்க, நானும் அங்கே போகிறது மனசில் சந்தோஷத்தோடு போகல, இங்கே இருந்த இதுக்கு மேலே அவமானப்படுறதுக்கு என்னை நம்பி அந்த சுகன்யாவை அவமானப்படுத்த விரும்புகிறதான் தான் போகிறேன். திருடினது யாருன்னு தான் கை காமிக்கிறாங்கல்ல, அந்த தங்கமையை கூப்பிட்டு கேட்டுங்க, நான் திருட்டு இருந்தேன்னா நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன், நம்ம கடன் நினச்சி வரேன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா எடுத்து டீ குடிக்க போகிறது தான் போயிட்டு இருப்பேனே தவிர பல்காக இவ்வளோ அமௌண்ட்டை தூக்கணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை, அந்த மாதிரி ஒரு புத்தியும் எனக்கு இல்லை அப்படின்ட்டு அவர் கோவமாக கிளம்பி போனார் அப்படின்னா கரெக்டாக இருக்கும், தன்னுடைய தன்மானத்தையும் காப்பாற்றிக்கிற மாதிரி. அதே சமயத்தில் தங்கமயிலோட குட்டும் வெளிப்படும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்படி நடந்தால் ஓகே வாங்கிறத சொல்லிட்டு மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.